வணக்கம். கன்னிராசி இவங்க தாங்க புத்திசாலி. கன்னிராசி மிகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய புத்தி கூர்மையான ராசிகளிலே முதன்மையான ராசி இந்த ராசி தாங்க. இந்த ராசியில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய பேருக்கு பின்னாடி ஒரு 4-5 டிகிரியாவது இருக்கணும்னு கட்டாயம் உணர்வுபூர்வமாகவே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த அமைப்பு இவங்களுக்கு கைகூடி வருங்க. புதன் மட்டும் மிகவும் வலுவாக இருந்துட்டால் போதுங்க. இந்த ராசிக்காரங்க தாங்க சயின்டிஸ்ட்டு. இந்த ராசிக்காரங்க தாங்க பெரிய பெரிய நிர்வாகத்தினுடைய நிர்வாக பொறுப்பு. இந்த ராசிக்காரங்க தாங்க பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ். இந்த ராசிக்காரங்க தாங்க பெரிய பெரிய முதலீடு செஞ்சு தொழிலில் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தாங்க. இந்த ராசிக்காரங்க பற்றி பேசணுன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் மிகவும் மன நிறைவாக வேலை செய்யக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தாங்க. இந்த ராசிக்காரங்க கட்டாயம் படிப்பாளிகளாக இருப்பாங்க. படிப்ஸ் அப்படிம்பாங்க இல்லைங்களா, இந்த ராசிக்காரங்க தாங்க. படித்தா இந்த ராசிக்காரங்களுடைய கம்பேரிஷன் வேறு எந்த ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கு வராதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு தன்மையாக நடக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க தான். எந்த ஒரு ஃபீல்டுலையுமே இந்த ராசிக்காரங்களுக்கு இணையாக இந்த ராசிக்காரங்க தான் இருக்க முடியுங்க. படிப்பு விஷயத்தில் இவங்க தான். அதே பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்களில் இவங்க தான் சிறந்த நிர்வாகி. இவங்க தான் சிறந்த நிர்வாக திறமை இவங்ககிட்ட தான் இருக்கும். ஆனால் என்ன, இவங்ககிட்ட ஆளுமை பண்புங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். இவங்க நிர்வாகத்தில் மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டாலும் ஆளுமை பண்புங்கிறது இவங்ககிட்ட குறைச்சலாக இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதி சூரியன். எப்போ பார்த்திங்கன்னா சூரியன் அமைப்புங்கிற பார்த்திங்கன்னா நிர்வாகத்திறமை அவங்ககிட்ட தான் இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க எந்த விதத்துலையும் ஐடியா கொடுத்தாலும் நிர்வாக பொறுப்பு மட்டும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் நிர்வாகத்தில் முக்கியமான முடிவுகள் இவங்ககிட்ட தான் வருங்க. ஆனால் கொஞ்சம் மறைமுகமாக செயல்படக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தாங்க. இந்த ராசிக்காரங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா அது 100% நல்ல விதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி இந்த ராசி தான் பார்த்திங்கன்னா படிப்பு. அமைச்சருங்கிறாங்க இல்லைங்களா, அமைச்சருக்கு பார்த்திங்கன்னா அதிகாரம் மறைமுகமாக தான் இருக்கும். அப்போ முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் நேரடியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க மறைமுகமாக அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரங்க தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் மிகவும் அமோகமாக இருக்குதுங்க. ராசியிலேயே கேது அமர்ந்திருப்பதும், 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பதும், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சனி பகவான், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது மிகவும் ஒரு சிறப்பான காலகட்டம். தொட்டது துளங்கும் மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு 100% நல்ல விதமாக பாசிட்டிவான ரிசல்ட்டு இந்த மாதம் கட்டாயம் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம், தாராளமாக பணம் முதலீடு செய்யலாம், தாராளமாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா விதத்துலேயும் லாபங்கள் மிகவும் சிறப்பான அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. வேலையில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே வேலையை தக்க வச்சு பதவி உயர்வு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு செடியை நட்டு வச்சா கூட அது மிகவும் சிறப்பாக பூத்து குலுங்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதை வேணால் செய்யலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமண அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. திருமண அமைப்பு அதாவது நீங்கள் 2-3 மாதத்துலேயே திருமணம் ஆகிடும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திருமணம் ஆகிடும். ஏன்னா சுக்கிரன் வலுவாக உட்காந்துருக்கார். 4ஆம் இடத்துலேயே சுக்கிரன் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. மிக பிரமாதமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தையும் தாராளமாக சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகநிலை அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறனால நீங்கள் தொழில் தொடங்கலாம், லாபங்கள் அதிகரிக்கும். சரிங்களா, அதிகமாக பணம் முதலீடு செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் வாங்கக்கூடிய பங்குகள் மிகவும் அபரிதமான லாபத்தில் உங்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய எல்லா விஷயமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக டூர் போகிறது, வெளிநாடு டூர் போகிறது மிகவும் சிறப்பான மாதமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடுனுடைய
அமைப்பு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறனால நீங்கள் வந்து வெளிநாட்டு பங்கு வர்த்தகத்தில் வந்து நீங்கள் முதலீடு செய்யும்போது நல்ல விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைக்கிறதுங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறேங்க, அங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாகவே இருக்குன்னா இந்த மாதத்துலேருந்து கட்டாயம் ரிலீஃப் கிடைக்குங்க. நல்ல மாதம் இந்த மாதம். ஏன்னா வந்து இந்த மாதத்தில் வந்து கிரகநிலை அமைப்பு வந்து மிகவும் சிறப்பான அமைப்பு இருக்கிறனால, இந்த 9ஆம் இடம் மிகவும் வலுவாக இருக்கிறனால, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தையார் விஷயத்தில் இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் தாங்க. தந்தையார் எங்க கூட பேசுகிறதே இல்லைங்க. தந்தையாருடைய அமைப்பு வந்து சரியில்லாமல் அமைப்பாக இருக்குது. எல்லாமே விலகுதுங்க இந்த மாதம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இருந்த சொத்து ரொம்ப நாளாக விற்கவே முடியாமல் இருக்குங்க. இந்த மாதம் கட்டாயம் விற்றுருங்க. இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா அதன் மூலிமா ₹1 கேட்டது ₹10 விற்கக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அப்போ என்னாகி இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து மிகவும் அருமையாக இருக்குதுங்க. பாசிட்டிவ் தான், எல்லா விதத்துலையும் பாசிட்டிவ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கும் உங்களுடைய சிறப்பான நேர்மையான பண்பு உங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா மென்டலி நல்ல ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் மிகவும் வலுவாக இருக்குது. பூர்வீக விஷயத்திலிருந்து வந்த எல்லா சங்கடங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக அண்ணன் தம்பி பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. சொத்து தகராறு இருக்குதுங்க. பூர்வீகத்தில் இருந்து வந்த எல்லா சங்கடங்களும் இப்போ விலக போகுதுங்க. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் சிறப்பாக தான் இருக்கும். இந்த மாதம் கிரக நிலைகள் மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியான முறையிலும் கிரகங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறனால இந்த மாதத்தில் நீங்கள் தொட்டது தொடங்கும் ஒரு அருமையான மாதம் தான் இந்த மாதம். லாபம் தொழிலதிபர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். திருமணம் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய வரக்கூடிய அருமையான மாதம் இந்த மாதம். கோயில் குளம் போகிறதுங்க, தீர்த்த யாத்திரை போகிறது, சரிங்களா, எல்லா அமைப்பும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பட்ட மாதம். இது வரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ் எல்லாம் மாறி மிகவும் சிறப்பான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய அருமையான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சரிங்க, இது நாள் வரைக்கும் நோய் தொந்தரவு இருந்துகிட்டே இருந்துச்சு, அதெல்லாமே காணாமல் போயிடுங்க. நல்ல மருத்துவம் அறிமுகமாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்கள் உடல்நிலைக்கு என்ன மருத்துவ முறை தேவைப்படுமோ அது வந்து அறிமுகமாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தாங்க. ஏன்னா 6ஆம் இடம் வந்து வலுத்தாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய், கடன், எதிரி தொந்தரவுகள் இருக்காதுங்க. இந்த அமைப்பெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான, கடந்த 2 வருஷமாகவே நல்லா தாங்க இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சிறப்பான அமைப்பு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால் மிகவும் என்ஜாயபுளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் இந்த மாதம். மேலும் அதிகமாக முதலீடு செய்யணும், புதுசாக வந்து வாழ்க்கையில் வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். கீழ்கொண்ட என்னோடய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொண்டு தாராளமாக நீங்கள் வந்து நல்ல முடிவுகளை சிறப்பாக எடுத்து வாழ்க்கையில் நல்ல அருமையான வெற்றிகளையும் நல்ல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி மேலும் மேலும் சிறக்க அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.